ஹாய் வியூவர்ஸ், இங்கிலாந்து டூர் ஆஃப் இந்தியா சீரிஸோட எல்லா மேட்சஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நியூமராலஜி பேஸில் டீம் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறது இந்தியாவும் இங்கிலாந்து மோதக்கூடிய செகண்ட் ஒன் டே மேட்ச். இந்த மேட்ச் வந்து பிப்ரவரி 9 ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 1:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, யாரெல்லாம் வந்து ட்ரீம் டீம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, யாரை வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் போடலாம், யார் அதிக ரன்ஸ் அடிப்பாங்க, யார் அதிக விக்கெட்ஸ் எடுப்பாங்கன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த மேட்சை பார்க்கறதுக்கு முன்னாடி போன மேட்சை பற்றி கொஞ்சம் வந்து பார்க்கலாம். போன மேட்ச் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பிளேன் வந்து தெரியல. நான் ஒரு ப்ராபபிள் 11 வச்சு ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டீமில் வந்து இல்லை. நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் சொல்லியிருந்ததுலேயே பார்த்தீங்கன்னா பாதி பேர் வந்து இல்லை. விராட் கோலி கேப்டனில் கொடுத்தோம், அவர் பார்த்தீங்கன்னா டீமில் இல்லை. ஜேமி ஓட்டன் கொடுத்தோம் கேப்டனில், அவர் டீமில் இல்லை. ஹர்ஷ்தீப் சிங் கொடுத்துருந்தோம், அவரும் பார்த்தீங்கன்னா டீமில் வந்து இல்லை. இங்கிலாந்து சைடு பார்த்தீங்கன்னா பெருசாக சேஞ்சஸ் இல்லை, ஒரு 2 பேர் தான் மாற்றிருந்தாங்க. ஆனால் இந்தியா சைடு பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வந்து ஆயிடுச்சு. சேஞ்சஸ் ஆனாலுமே நான் சொன்னதில் ஒரு சிலது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து நடந்துருந்துச்சு. உங்களுக்கு ரோஹித் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பிக் பண்ணியிருப்பாங்க, அதிக பர்சன்டேஜ் பிளேயர் அவரை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரீம் டீம் வந்து கொடுக்கல. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிச் ரிப்போர்ட் பார்த்து ஒரு பிளேயரோட ஸ்டாட்ஸ்லாம் பார்த்து அனாலிஸ் பண்ணி டீம் வந்து கொடுக்குறவங்க ப்ரெடிக்ஷன் கொடுக்குறவங்களாம் பார்த்தீங்கன்னா போன மேட்ச் வந்து ரோஹித் சர்மா வந்து அடிப்பான்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா லாஸ்ட் 5 ஓடி மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ரன்ஸ் அவர். ஸோ இந்த மேட்ச்சில் அடிப்பார் தான் சொல்லியிருப்பாங்க, பிக் பண்ண சொல்லியிருப்பாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து கொடுக்கல. இதெல்லாம் வந்து ஆஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ்னால மட்டும்தான் வந்து முடியும். ஸ்டாட்ஸ் கொடுக்குறவங்க அனாலிஸ் பண்ணுறதுனால முடியாது. ரீசன் கேட்டால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா திறமையான பிளேயர்ஸ் தான். இப்போ எக்ஸாம்பிள் ரோஹித் சர்மா மட்டும் தான், அவர் பார்த்தீங்கன்னா திறமையான பிளேயர்ஸ் தான். அவராலேயே எல்லா நாளும் ஆட முடியல. இப்போ விராட் கோலி பார்த்தீங்கன்னா திறமையான பிளேயர் தான், அதனாலேயே பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே வந்து கண்டினியூஸ் வந்து அடிக்க முடியலன்னா ரீசன் என்னன்னா திறமையான தாண்டி அந்த நாள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வந்து கொடுக்கணும். கிரக அமைப்புகள் வந்து சப்போர்ட் பண்ணணும். அப்படி சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர் வந்து விளையாட வந்து முடியும். அப்படி பண்ணலைன்னா அவர் வந்து எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு தான் வந்து போவார். இப்போ இதை வந்து நீங்கள் வந்து கிரிக்கெட் ஸ்டாட்டிக்ஸ்லாம் பார்த்து அனாலிசிஸ்லாம் போய்ட்டு வந்து டீம் வாங்கி போட்டிங்கன்னா அதை வச்சு ப்ரெடிக்ஷன் பண்ணி டீம் எடுத்திங்கனாலும் இதெல்லாம் உங்களுக்கு தெரிய போகிறது இல்லை. அப்படி டீம் எடுத்தினாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாப் தான் வந்து ஆகும். நீங்களே வந்து நிறைய வந்து அனுபவம் வந்து பட்டிருப்பீங்க. இப்போ சொல்லுவாங்க ஒரு பிச்சில் அவர் வந்து விளாண்டதே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால நீங்கள் அவரை வந்து எடுக்க மாட்டீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் இந்த பிச்சில் வந்து பயங்கரமாக அடிச்சிருக்காரு எல்லாமே சொல்லிட்டு அவருக்கு ஏற்ற மாதிரி எடுப்பீங்க. இந்த டீமுக்கு எதிராக இவர் வந்து நிறைய அடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அவரை வந்து எடுப்பீங்க. இப்படியெல்லாம் நீங்கள் ப்ரெடிக்ஷன் பண்ணி எடுத்தால் அது வந்து ஃபெயிலியர்ஸ் வந்து ஆயிருக்கும். ஏன்னா அப்படிலாம் ஒன்று வந்து கிடையாது. இப்போ இது வரைக்கும் இந்தியாவுக்கு எதிராக வந்து ஒருத்தர் வந்து 4 மேட்ச் வந்து விளையாடணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து 5வது மேட்ச்சில் வந்து எடுக்க முடியும். அவர் வந்து அன்றைக்கி வந்து விளையாடுவார். ஏன்னா அன்றைக்கி அவருக்கு வந்து கிரக அமைப்புக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு கிராண்ட் லீக்கில் பெருசாக வின் பண்ணணும், இல்லை ஸ்மால் லீக்லேயே வின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக சப்போர்ட் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் கொடுக்குற நியூமராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பர்சன்டேஜ் பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து கொடுப்பேன். அதே அதிக பர்சன்டேஜ் பிளேயரை வந்து நான் வந்து எடுக்காதீங்கன்னு சொல்லுவேன். அதாவது ட்ரீம் டீமில் வந்து கொடுக்க மாட்டேன். இப்படிலாம் நான் வந்து கொடுப்பேன். இதே நீங்கள் வந்து கிரிக்கெட் ஸ்டாட்ஸ்லாம் வந்து பார்த்து எடுக்கிறீங்கன்னா இப்படி யாராச்சும் கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. அவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த பிளேயர் பெரிய பிளேயர் ஒரு அடிப்பாங்க மாதிரி வந்து கொடுப்பாங்க, அவர் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிட்டு வந்து போவார். ஸோ இப்படிலாம் வந்து இருக்குது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா போன மேட்ச்லேயே ஜோ ரூட் பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்கல. ஏன்னா ஜோ ரூட்டுக்கு அன்றைக்கி வந்து ஆகாத நாள். ஸோ ஆட மாட்டான்னு தெரியும். ஸோ நான் வந்து அவர் வந்து ட்ரீம் டீமில் வந்து கொடுக்கல. அதே மாதிரி ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா அதிக பர்சன்டேஜ் தான், ஜோ ரூட்டும் அதிக பர்சன்டேஜ் தான் கொடுக்குறேன். அதே மாதிரி லியாம் லிவிங்ஸ்டன் வந்திருக்கேன், அவரையும் கொடுக்கல. ஸோ இப்போ இதுலேயும் வந்து கணிப்பை மீறி சில விஷயங்கள் வந்து நடக்கும். இப்போ நான் வந்து ஒரு விக்கெட் எடுக்கிறேன்னு சொன்ன பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட்ஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கும் தான். ஆனால் ஒரு கம்மி பர்சன்டேஜ் பிளேயரை நம்ம நல்லா விளாடணும்னு சொல்கிறோம், அவரை வந்து நீங்கள் எடுக்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் வந்து வின் பண்ண முடியும். அதே ஒரு அதிக பர்சன்டேஜ் பிளேயர் வந்து நீங்கள் வந்து விடுறப்போ அதுக்கு பதிலாக ஒரு கம்மி பர்சன்டேஜ் பிளேயர் எடுக்கிறப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களால் நல்லா வந்து டாப்பில் வந்து போக வந்து முடியும். ஸோ இதெல்லாம் வந்து அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாசிபிள். இப்போ போன மேட்ச் ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து பார்த்தீங்கன்னா 23% பிளேயர் தான் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்திருந்தாங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் பார்த்தீங்கன்னா அடி வந்து நொறுக்கிட்டு வந்து போயிட்டாரு. நான் வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் ட்ரீம் டீம்லேயே கொடுத்தேன், 30+ ரன்ஸ் அடிப்பார்னு சொல்லியிருந்தேன், அடிச்சுட்டு வந்து போயிட்டார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுமன் கில்லை நான் வந்து ட்ரீம் டீமில் கொடுத்தேன், 25+ ரன்ஸ் அடிப்பார்னு சொல்லியிருந்தேன், அடிச்சிருந்தாரு. கேஎல் ராகுல் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து விளையாடலை. விராட் கோலியை கேப்டனில் கொடுத்தோம், அவர் பார்த்தீங்கன்னா டீமில் வந்து இல்லை. அதுக்கப்புறம் ஹார்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் தான் வந்து எடுப்பார்னு சொல்லிட்டு இருந்தேன், அவர் ட்ரீம் டீமில் கொடுக்கலாம். ஹார்திக் பாண்டியா வந்து ட்ரீம் டீமில் வந்து வரல. ரவீந்திர ஜடேஜா பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் வந்து எடுப்பார்னு சொல்லியிருந்தேன், ட்ரீம் டீம் வரலாம்னு சொல்லியிருந்து வந்திருந்தார். அதே மாதிரி ஹர்ஷ்தீப் சிங் தான் டீமில் வந்து இல்லை. அடுத்து குல்தீப் யாதவ் விஷயத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஃபெயிலியர் தான் நான் சொல்லுவேன். குல்தீப் யாதவ் வந்து 2-3 விக்கெட் எடுப்பார்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணியிருந்தேன், அவர் வந்து 1 விக்கெட் தான் வந்து எடுத்தார். அடுத்து வாஷிங்டன் சுந்தர் பார்த்தீங்கன்னா டீமில் வந்து இல்லை. ஸோ போன மேட்ச் பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து நல்லா தான் வந்து வந்துருந்துச்சு. இப்போ இந்த மேட்ச் வந்து பார்க்கலாம். இப்போ இந்தியா இங்கிலாந்து மோதக்கூடிய 2வது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி பிப்ரவரி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா நடக்கும். 9ஆம் தேதி வந்து பார்த்தோன்னா 9-2 காம்பினேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா செவ்வாய் சந்திரன் சேர்ந்த காம்பினேஷன். செவ்வாய் சந்திரன் பார்த்தீங்கன்னா நியூமராலஜி படி பார்த்தீங்கன்னா பகை கிரகங்கள், ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்கக்கூடிய கிரகங்கள், பாம்பும் கெரி மாதிரி இருக்கும். செவ்வாய்க்கு சந்திரன் ஆகாது, சந்திரனுக்கு செவ்வாய்னா ஆகாது. இப்போ 2 கிரகங்களும் சேர்ந்து ஒரு நாளில் வருதுன்னா இந்த மாதிரி டேட்ஸில் மேட்சஸ்லாம் வந்து எப்படி வந்து நடக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு சில நாள் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க 2020 மேட்சஸ்லாம் ஒரு டீம் பார்த்தீங்கன்னா 200, 265, 250, 240, 235 ஒரு ஹையஸ்டான ஸ்கோரை வந்து அடிக்கும். ஸோ அது மாதிரி நடக்கிறதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காம்பினேஷன்ஸில் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில டீம் பார்த்தீங்கன்னா 70 ரன்னு, 45 ரன்னு, 50 ரன்னு, இப்படி ரொம்ப கம்மியான ஸ்கோர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து சுருண்டுறோம், அதாவது ஆல் அவுட் வந்து ஆயிரும். அப்படி நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேட்ஸில் தான்.
இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் வரும்போதெல்லாம் ஒரு டீம் வந்து கொலாப்ஸ் ஆயிரும், இல்லைன்னா அதிகப்படியான ரன்ஸ் வந்து போகும். இந்த மாதிரி வந்து நடக்கும். ஸோ செவ்வாய் சந்திரன் சேரப்போ யாருக்கு வந்து நல்லா இருக்கும்னா குருவ சந்திரன் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இருக்கும். செவ்வாயும் சந்திரன் சேர்ந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக மைனஸாக வந்து இருக்கும். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா 25 ரன்ஸ் தான் அடிக்க சான்ஸ் இருக்குது. அடுத்து ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து பார்த்தோம்னா ஒரு 25+ ரன்ஸ் வந்து அடிப்பார். இப்போது ஸ்ரேயாஸ் ஐயர் பார்த்தீங்கன்னா போன மேட்ச் பார்த்தீங்கன்னா கோலி இல்லாதனால தான் ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து உள்ளே வந்தார் வந்து சொன்னாங்க. இந்த மேட்ச் வந்து கோலி வந்து வருவாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி கோலி வந்தால் கோலி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு வந்து இருக்குது. இப்போ ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து எப்படி விளையாடுவாரோ அதே மாதிரி வந்து கோலி வந்து விளையாடுவார். அடுத்து அக்ஷர் பட்டேல் வந்து 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து கேஎல் ராகுல் வந்து 25 ரன்ஸ் வந்து அடிப்பார். அடுத்து ஹார்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து ரவீந்திர ஜடேஜா வந்து பார்த்தோம்னா 2 விக்கெட் வந்து எடுப்பார். அடுத்து ஹர்ஷித் ராணா வந்து பார்த்தோம்னா 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து குல்தீப் யாதவும் 1-2 விக்கெட் எடுப்பார். முகமது சமி பார்த்தீங்கன்னா 3+ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. முகமது சமி வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. நெக்ஸ்ட் இங்கிலாந்தில் வந்து பார்த்தோம்னா பில் சால்ட் ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. இப்போ அந்த சைடு எப்படி யசஸ்வி ஜெய்ஸ்வாலோ அதே மாதிரி பில் சால்ட் 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு வந்து இருக்குது. அது பென் டக்கட் ஒரு 25 ரன்ஸ் தான் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஜோ ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30+ ரன்ஸ் வந்து அடிப்பார். பவுலிங் போட்டாலும் 2+ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து ஹாரி ப்ரூக் பார்த்தீங்கன்னா ஒரு 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து ஜாஸ் பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரன்ஸ் தான் வந்து அடிப்பார். அடுத்து ஜேக்கப் பெத்தல் பார்த்தீங்கன்னா ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து லியாம் லிவிங்ஸ்டன் பார்த்தீங்கன்னா ஒரு 30+ ரன்ஸும் பவுலிங் பண்ணுறப்போ 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து பி கேல்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம்னா 1-2 விக்கெட் எடுக்கிற வாய்ப்பு இருக்குது. அடுத்து அடில் ரசீத் வந்து பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் பார்த்தோம்னா 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அடுத்து எஸ் முகம் வந்து பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் வந்து எடுப்பார். இப்போ இந்தியாவிலும் இங்கிலாந்துலையும் யாரெல்லாம் எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்கையில் யசஸ்வி ஜெய்ஸ்வால், ரோஹித் சர்மா, ஸ்ரேயாஸ் ஐயர் இல்லைன்னா அந்த இடத்துல விராட் கோலி, ஹார்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, முகமது சமி இவங்கெல்லாம் இந்தியாவில். இங்கிலாந்தில் பார்த்தோம்னா பில் சால்ட், ஜோ ரூட், ஹாரி ப்ரூக், லியாம் லிவிங்ஸ்டன், ஜோஃப்ரா ஆர்ச்சர், எஸ் முகமது, ஜேக்கப் பெத்தல் கூட ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். இதில் இப்போ வந்து நியூ பாயிண்ட் சிஸ்டம் இருக்கிறதுனால பேட்ஸ்மேன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா சாதகமாக வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எப்படின்னு பார்த்து வந்து டீம் வந்து போட்டுக்கோங்க. நான் அந்த நியூ பாயிண்ட் சிஸ்டம்னாலே சில பேர் வந்து ட்ரீம் டீமில் வந்து சொல்லலாம். அதாவது ஹர்ஷித் ராணாவாக இருக்கட்டும், குல்தீப் யாதவாக இருக்கட்டும், இந்த சைடு வந்து பி கேட்ஸாக இருக்கட்டும், இவங்களுமே பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் வந்து எடுப்பாங்க. ஆனால் ட்ரீம் டீம் வருவாங்களாங்கிறது டவுட்டு தான். ஸோ இதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து டீம் வந்து போட்டுக்கோங்க. இப்போ யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக போடலாம் வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்ப ஜோ ரூட், முகமது சமி, லியாம் லிவிங்ஸ்டன் இவங்க 3 பேரையும் கேப்டன் வைஸ் கேப்டனாக மாற்றி போட்டு நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி வந்து போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து வின் பண்ணலாம் நீங்கள்.